கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது, இந்த சப்பாத்தி மாவை எப்படி பிசைகிறது, இது கூட என்னென்ன பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சப்பாத்தி நீங்களும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூலுக்கு கூட மதியம் லஞ்சாகவும் நம்ம செய்து கொடுக்கலாம். இது காலையில் செஞ்சீங்க அப்படின்னா நைட்டு வரைக்கும் கூட அப்போ செய்தது போல் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷும் நாங்கள் செய்திருந்தோம். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை எண்டு ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சு ஒரு பக்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாவுலேருந்து தான் நான் ஒரு 1/2 கிலோ அளவு எடுத்துகிட்டு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. தயிரும் ஆயிலும் தான் இந்த சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் முழுவதும் நமக்கு சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. ரொம்ப சூடாகவும் இல்லாமல் கொதிக்கிற அளவுக்கு இல்லாமல் கை பொறுக்கிற சூடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு தண்ணியை நீங்கள் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாகவுமே சாஃப்டாக சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 1 ஹவருக்கு ஊறி வரட்டும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைன்னா வெளியில் வச்சுமே ஊற வைக்கலாம். நான் வெளியிலே வச்சு தான் ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதே மாதிரி மாவு பிசையும் போது கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்டாக மாவு பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னாலும் சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு ஸ்டிக்கியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது, அதே சமயம் நமக்கு சாஃப்டாகவும் ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி பெருசாக போட போகிறீங்களோ சின்னதாக போட போகிறீங்களோ அந்தளவுக்கு மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போது இந்த அளவுக்கு மாவை உருட்டி எடுத்திருக்கேன். எல்லா மாவையும் உருட்டிட்டு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஒவ்வொரு சப்பாத்திகளாக நம்ம திரட்டி எடுத்துகிட்டு கல்லில் போட போகிறோம். இப்போ நான் எல்லா மாவையுமே உருண்டைகளாக உருட்டி ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையை பயன்படுத்தியோ அல்லது இது மாதிரி கிச்சன் திண்டு இருந்தாலோ அதை கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சப்பாத்தியை தேய்ச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி கிச்சன் திண்டுலே தான் செய்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப தின்னாக தேய்ச்சி எடுத்தால் தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு நல்லா மொத்தமாக இருந்தால் பிடிக்கும். நல்லா தின்னாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நாங்கள் எப்போதுமே சப்பாத்தியை தின்னாக தான் திரட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக திரட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா மாவை எல்லாமே தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 பீஸ் போல் தேய்ச்சி எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நான் தோசைக்கல்லில் எப்படி போட்டு எடுக்கிறது, எந்த அளவுக்கு ஆயில் சேர்க்குறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இது போல் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கிச்சன் கல்லை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும். அப்படியே செஞ்சதும் பக்கத்துலேயே நம்ம தோசை தவாவில் போட்டு சப்பாத்தியை போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் எப்போதுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். இப்போ பாருங்கள், நம்ம 2ம் செய்தாச்சு. நல்லா 2யும் தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி, அதையும் இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இங்கே சப்பாத்தியை தோசை தவாவில் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் தெரிக்கும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு லைட்டாக மேலே பபிள்ஸ் வரும்போது அதை திருப்பி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி விட்டாச்சு. மறுபடிக்கும்
திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மறுபடியும் திருப்பி விடுறீங்க இல்லையா, அப்போ தோசை பரட்டியை வச்சு இது போல் லைட்டாக அமுத்தம் கொடுத்து பண்ணிங்க அப்படின்னா நல்லா சப்பாத்தி உப்பி வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிருந்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். நாங்கள் ரொம்ப தின்னாக தேய்ச்சிருந்ததுனால எங்களுக்கு உப்பி வரலை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லா சப்பாத்தியுமே நல்லா உப்பி வரும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சப்பாத்திகள் நல்லா உப்பி வரும், ஒரு சில சப்பாத்திகள் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு சப்பாத்தி நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆயில் சேர்த்துட்டேன் ஆல்ரெடி. சேர்த்ததுக்கப்புறமா இந்த சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு தோசை திருப்பி வச்சு நல்லா இந்த ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஒரு பக்கம் பாதி அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஷ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி 2 பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சாஃப்டான சுவையான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஒரு கையிலேயே மடக்கி சுருட்டி பிடிக்கிற அளவுக்கு நம்ம தின்னாக தேய்ச்சி எடுத்துருக்கோம். குழந்தைகளும் சாப்பிடும்போது ரொம்ப சிரமப்படாமல் சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு மாவை திரட்டி எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். பிச்சு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியுதில்ல எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நமக்கு ஈவினிங் வரைக்கும் கூட இது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி மீந்துருச்சு அப்படின்னா ஒரு ஈர துணியில் வச்சு நல்லா சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் கிரேவி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கிரேவியோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த சப்பாத்தி எந்த மெத்தடில் நம்ம செய்திருக்கோமோ அதே மெத்தடில் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.